Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ டேரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ இது எந்த விதமான டிப்பும் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஏன் வியூ ஆன் மார்க்கெட், எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறேன், வர டேஸில் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், என்னோட மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் என்னங்கிறத இதில் சொல்ல போகிறேன். இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் நாட் அ டிப், ஓகே? லெட்ஸ் பி வெரி கிளியர் ஆன் தட். ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், இங்கே ப்ரைஸ் ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னு நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் இந்த ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு. அதாச்சும் 20,955க்கு மேலே பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி கீழே வந்து ரிட்டர்ன் பிரேக் ஆகி இப்போது இங்கே நாளைக்கு ஒரு வேளை சர்வைவ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாச்சும் 20,975க்கு மேலே சர்வைவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு சின்ன என்ட்ரி எடுப்பேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 20,974 கிட்ட இருக்கும், ஓகே? ஸோ நாளைக்கு எனக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா ரிட்டர்ன் இது சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு ரேலி கொடுத்தாச்சு. இங்கே ஒரு சைட்வேஸ் ஆகிடுச்சு, இங்கே ஒரு சைட்வேஸ் ஆகிடுச்சு. ஒரு வேளை நான் நெகட்டிவ் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எம் வந்து இந்த எம்மோட நெக்லைன் பிரேக் ஆச்சுன்னா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், ஓகே? அதாச்சும் இந்த எம் வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுனா தான் நான் வந்துட்டு நெகட்டிவ் சைட் பார்ப்பேன். அது வரைக்கும் நான் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன். இட் இஸ் லெட் மீ ஷோ இட் கிளியர்லி. ஜஸ்ட் அ மினிட். அதாச்சு இங்கேருந்து ஒரு அப் மூவ், டவுன் மூவ், அப் மூவ், டவுன் மூவ், அப்புறம் டவுன், ஓகே? ஸோ நான் எங்கே ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த எம் முடியுது பார்த்தீங்களா, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எம் முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், ஓகே? இந்த இடத்துல தான் நான் கண்டிப்பாக வந்துட்டு டவுன் சைட் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்க மாட்டேன். அதாச்சும் இந்த இடத்துல இந்த நெக்கை வந்து பிரேக் பண்ணணும். இது இங்கே பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நான் நெகட்டிவ் பார்ப்பேன். அது வரைக்கும் நான் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன், ஓகே? டபுள் டாப் இது வந்து ஒரு சில பேர் டபுள் டாப்னு சொல்லுவாங்க, இங்கேருந்தே ஷார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வேளை இங்கேருந்து இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா இது வந்து டபிள்யூ ஆயிரும், இது பிரேக் பண்ணிட்டு போயிடும். அதனால் நான் அது டபுள் டாப் டபுள் பாட்டமாக எப்போவுமே பார்க்க மாட்டேன். நான் எம் அண்ட் டபிள்யூ மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு அதுதான் சூட்டபிள். ஸோ நான் அப்படி தான் ட்ரேட் பண்ணுறது, ஓகே? அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். எப்படி நான் எம் பேட்டர்ன் எப்படி டபுள் பேட்டர்ன் நான் ட்ரேட் பண்ணுறேங்கிறத நான் போடுறேன். ஆனால் நான் வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் எப்போவுமே பார்க்க மாட்டேன், ஓகே? எனக்கு அது ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம இங்கேருந்து ஷார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, மார்னிங்கே ஒரு 9:15 ஒரு கேண்டில், பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் இங்கே என்ட்ரி பண்ணி இந்த கேண்டில் கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். தட் இஸ் இந்த கேண்டில் கீழே தான் என் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் போய் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துருச்சு. நான் எக்ஸிட் பண்ணியாச்சு. நான் ஹோல்ட் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் போய் சைட்வேஸ் இருக்குது. ஸோ நான் ஹோல்ட் பண்ணல, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் இஸ் நான் எங்கே என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னா, 47225 இந்த காஸ்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். இல்லை இந்த கேண்டில் க்ராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். என் ஸ்டாப் லாஸ் 47110 இருக்கும், ஓகே? ஸ்டாப் லாஸ் இதில் நான் டிஃபைனை எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி வந்துட்டு என்னோடய லாஸை வந்துட்டு ஒரு இவ்வளோ தான் அப்படின்னு வைக்கிறது தான் என்னோடய மெயின் ப்ரியாரிட்டி. அதனால தான் நான் இவ்வளோ தான் லாஸ் கொடுப்பேன். அதுக்கு மேலே மார்க்கெட்டு எவ்வளோ காசு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ எங்கே போஸ்ட்னாலுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்னோடய செட்டப் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணுவேன், அவ்வளோதான், ஓகே? ஸோ இதுதான் என்னோடய செட்டப் நாளைக்கு. அதாச்சு 47225 இல்லை 47230 இந்த காஸ்ட்டை கிடச்சதுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 47110 இருக்கும், ஓகே? ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து நம்மளோட கீ லெவல் ஸ்ட்ராட்டஜியோட லைன். 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டுமே வந்து நம்ம கீ லெவல் ஸ்ட்ராட்டஜியோட ஹை லோ காமிக்கிறேன். இஃப் யூ கைஸ் see, இதுதான் நம்ம கீ லெவல் ஸ்ட்ராட்டஜியோட ஃப்ரைடே லாஸ்ட் கேண்டில் தெரியுதா? ஃப்ரைடே லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில். இந்த 4 ஹவர் கேண்டில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதாச்சும் இந்த ஹை இந்த லோ. நெக்ஸ்ட் மண்டே இன்றைக்கி நைட்டோட ஒரு கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் நாளைக்கு என்னோடய செட்டப் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு வேளை கேண்டில் இதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் $71.37 பிரேக் பண்ணுச்சுன்னா நான் பை பண்ணுவேன். $72.15 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதுன்னா இந்த லோ பிரேக் ஆன உடனே, அதாச்சும் $70.55 கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். செல் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் தான் நான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ போதும் போட்டோம். ஏன்னா கீழே ரொம்ப மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வந்துடும். $68.75 இல்லை $68.80 வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணுவேன், ஓகே? திஸ் இஸ் a 1:11 ட்ரேட், திஸ் இஸ் a 1:3 ட்ரேட். ஸோ இந்த ரெண்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் நாளைக்கு யூஎஸ் ஆயிலில். இல்லை ஒரு வேளை $72 பிரேக் ஆச்சுன்னா பெரிய அப்சைட் மொமெண்ட்டமும் பார்க்கலாம். $67 கீழே பிரேக் ஆச்சுன்னா பெரிய டவுன் சைட் மொமெண்ட்டமும் பார்க்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து சைட்வேஸில் இருந்திருக்கு மார்க்கெட்.
இருக்குது, இது ஃபுல்லாக சைட்வேஸில் இருந்திருக்கு. அதாச்சும் 6th to 9th வரைக்குமே ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை, கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இப்படி தான் போயிட்டுருக்கு. இது கூட ரொம்ப ஸ்லோவான அப் மூவ் தான், ஒரு இந்த மாதிரி ரேப்பிட் மூவ் கிடையாது. இந்த மாதிரி ரேப்பிட் மூவ்ஸ் கொடுக்கும். ஓகே, யூஎஸ் ஆயில் இந்த மாதிரி ரேப்பிட் மூவ்ஸ் கொடுக்கும், இந்த மாதிரி மூவ்ஸ் கேப்சர் கண்டிப்பாக பண்ணும். ஸோ இதுதான் பிளான் ஃபார் டுமாரோ ஆன் தி யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டில் 4 hour டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ட்ரேடு, சாரி ஓகே ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ட்ரேடு. அதாச்சும் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தா 2003 நம்ம என்ட்ரி பண்ணோம், ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டில் இப்போது ரெசிஸ்டண்ட்டாக அது ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா, அதாச்சும் 2006 நான் இன்னொரு குவான்டிட்டி ஆட் பண்ணுவேன். பிரேக் ஆச்சுன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் 1950 இருக்கும், செகண்ட் டார்கெட் 1970. ஓகே, அதாச்சும் நான் நெகட்டிவாக இருக்கேன் கோல்டில், ஏன்னா கோல்டு இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. தட் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட் வி ஹேவ் 4 stocks ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். பாரத் ஃபோர்ஜ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம என்ட்ரி நல்லா ப்ராஃபிட் கொடுத்தாச்சு பாரத் ஃபோர்ஜ். இப்போ 1 hourல பார்த்தா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பாரத் ஃபோர்ஜ் 1185 இல்லை 1182 இந்த காஸ்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தா 1163, ஏன்னா இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, இது ஒரு கண்டினியூவேஷன் பேட்டர்ன். ஓகே, ஒரு அப் ட்ரெண்ட், இது ஒரு கண்டினியூவேஷன் பேட்டர்ன். இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண திருப்பி ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஒருவேளை 1355 இல்லை 1365 காஸ்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 1340 or 1345 வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்டிஐ மைண்ட்ரி. குட் ஸ்டாக். நம்ம வந்து இதை ஷார்ட் பண்ணியிருக்கோம், அதாச்சும் 2011 நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதாச்சும் இந்த கான்ஃப்ளூயன்ஸ் கிட்ட, அதாச்சும் இந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதாச்சும் இது ஒரு ஷார்ட், அதாவது இங்கேருந்து எடுத்தோம் சின்ன நல்ல டார்கெட்ஸ், இங்கே ஒரு டைம் ஷார்ட் பண்ணோம், அப்புறம் இங்கே ஒரு டைம் ஷார்ட் பண்ணோம், 2 டைமே நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ட்ரேட் பண்ண வரேன். இதில் ஒரு வேளை 5705 எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். 5705லேருந்து 5710 வரைக்கும் கிடச்சது கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 5565 இருக்கும். ஓகே, தென் இஸ் ஆர்பிஎல் பேங்க்கும் சேம் அதே மாதிரி அசெண்டிங் ட்ரையாங்கிளில் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இங்கே இன்னும் ஒரு கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுனா கூட போதும், நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். அதாச்சும் 265லேருந்து 230 வரைக்கும், 265லேருந்து 270 வரைக்கும் இங்கே கிடச்சா நான் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 250 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டேக் கேர். பாய்.